வெல்கம் டு உணவு நலம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. தலைமுடி வளர கருவேப்பிலையை இப்படி பயன்படுத்தி பாருங்க. தலைமுடிக்கு அஸ்திவாரமே வேர்க்கால்கள் தான். இதோட வலிமை செயலிழக்கும் போது முடி உதிர்வு ஏற்படும். அதுக்கப்புறம் முடி வளர்ச்சியும் நின்னுடும். சோ கருவேப்பிலையில இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வேர்க்கால்களுக்கு நல்ல மாய்ஸ்சரைசரா செயல்படும். ரெண்டாவது, கருவேப்பிலையில இருக்க புரோட்டீன் மற்றும் பீட்டா கேரோட்டின் முடி உதிர்வை தடுக்கிறதோட மெல்லிய கூந்தல அடர்த்தியாக்கவும் உதவுது. மூணாவதா, இதுல இருக்க அமினோ அமிலம் நம்மளோட தலைமுடி வேர்க்கால்களுக்கு ஊட்டமளிச்சு வலிமையாக்கும். சோ முழுக்க முழுக்க தலைமுடிக்கு இப்படிப்பட்ட இயற்கை பலனை தர கருவேப்பிலைய எப்படி பயன்படுத்தி பயனடையலான்னு இப்ப பாக்கலாம். கூந்தல் ஆரோக்கியத்துக்கு கருவேப்பிலைய 3 வகையா பயன்படுத்தலாம்னு சொல்றாங்க. ஒன்னு ஹேர் டானிக்காவும், ரெண்டாவது ஹேர் மாஸ்காவும், மூணாவதா நம்மளோட உணவுல சேர்த்துக்கிறது. முதல்ல ஹேர் டானிக் எப்படி செய்யணும்னு பாக்கலாம். இதுக்கு தேவையானது ஒரு கைப்பிடி சுத்தமான கருவேப்பிலை, 2 அல்லது 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். ஒரு சின்ன பாத்திரத்துல தேங்காய் எண்ணெய ஊத்திக்கோங்க. அதுல கருவேப்பிலைய போட்டு லேசான சூட்டுல கொதிக்க விடுங்க. கருவேப்பிலை நிறம் கருமையா மாறுற வரைக்கும் அதை கொதிக்க விடணும். கொதிச்சிட்டு இருக்கும் போது பாத்திரத்துல இருந்து தள்ளியே நில்லுங்க. ஏன்னா அந்த எண்ணெய் மேல தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நிறம் மாறினதும் பாத்திரத்தை எடுத்து நல்லா ஆற விடுங்க. ஆறினதுக்கு அப்புறம் அந்த எண்ணெய தலைமுடிக்கும் உச்சந்தலைக்கும் லேசா மசாஜ் செஞ்சு 1 மணி நேரம் கழிச்சு மென்மையான ஷாம்புவை கொண்டு தலைய அலசிக்கலாம். இந்த ஹேர் டானிக் முடி வேர்களுக்கு உயிரோட்டத்தை கொடுத்து வலிமை இழந்து காணப்படுற முடிக்கு வலிமை கொடுக்கவும் செய்து உச்சந்தலையில அப்ளை பண்றதுனால இதோட ஊட்டச்சத்துக்கள் ஊடுருவி கூந்தல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும். அடுத்தது ஹேர் மாஸ்க். இதுக்கு தேவையானது ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, அப்புறம் 3 ஸ்பூன் கெட்டி தயிர். இத வச்சு ஹேர் மாஸ்க் செய்யலாம். கருவேப்பிலைய கெட்டியா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கருவேப்பிலையோட தயிரை நல்லா கலந்துக்கணும். இந்த அளவு உங்களோட கூந்தல் அளவை பொறுத்து நீங்க எடுத்துக்கலாம். வேர்க்கால்கள் வரைக்கும் இந்த பேஸ்ட வச்சு நல்லா மசாஜ் செஞ்சுக்கோங்க. 1/2 மணி நேரம் கழிச்சு மிருதுவான ஷாம்புவை கொண்டு தலைக்கு குளிச்சிடுங்க. சோ தயிர்ல இருக்க சில குணங்கள் இறந்த செல்களை வெளியேற்றவும் பொடுகை போக்கவும் உதவுது. மேலும் இதுல இருக்க ஊட்டச்சத்துக்கள் முடி வளர்ச்சியை தூண்டும். தலைமுடியில இருக்க பிசுபிசுக்கு நுண்கிருமிகள் இந்த மாஸ்க் மூலமா வெளியேறவும் செய்து. இதை தொடர்ந்து கருவேப்பிலைய உணவுகள்ல அதிகமா எடுத்துட்டு வர நல்ல பலன் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.